பேர் ஆரம்ப காலத்திலிருந்து மதிப்பும் மரியாதையும் உண்டு. இது தமிழ்துறை நான் முன்னுரித்துறை இதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போனாலும் மனமளவில் நாங்கள் மிகவும் ஒற்றுமையாக இருந்த காலத்தினாலே அந்த நேரத்தில் அவர் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக சென்ற நான் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக வந்தேன். அப்பொழுது அவருடன் நான் கேட்டுக்கொண்டதெல்லாம், நீங்கள் இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் 150வது ஆண்டு விழாவில் உங்களுடைய அறிவார்ந்த அனுபவ எங்களுக்கு கைட் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் ஒப்புக்கொண்டு தவறாமல் வந்திருந்து எல்லாத்தையும் ரெண்டு புத்தகங்கள் கொண்டு வந்தோம். இந்த நேரத்தில் தான் செனட் ஹவுஸ் சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தின் 150வது ஆண்டு என்ற வரலாற்று புத்தகத்தை உருவாக்கினார். அதற்கும் அவர் பதிப்பாசிரியராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மேதை எங்களுடைய ஆழ்ந்த நட்பு அது உறவாக வளர்ந்தது. என் மகளை அவருடைய மகன் டாக்டர் ஒரு மனோகர சந்தோஷமாக இருப்பதை பார்த்து தூய்ப்படைத்தோம். ஏற்கனவே வித்தியாசம் கூறியது போல அவர் கோபப்பட்டு யாருமே அவரை பார்க்கும்போது அவர் கேட்கும் அன்பான உரைகள் உங்களுக்கு என்றென்றும் முகத்தால் மாறாத ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த அளவுக்கு அன்பாக பேசுவார். அறிவார்ந்த விஷயங்களை அடிக்கடி கூறுவார். எப்பொழுதாவது தமிழை பற்றி நான் ஏதாவது வேண்டும் என்று கேட்டால், ஏதாவது பேச வேண்டும் என்று கிளம்பி ஏற்பட்டாலும் சரி, அல்லது ஏதாவது ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு முன்னெடுப்பாடு சொல்லாமலேயே கூட சில நேரத்தில் நான் அவரிடம் பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படுது. அப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்தால் ஒரு 1/2 மணி நேரம் தங்கள் தடங்கள் இல்லாமல் சொல்லிக்கொண்டே போவார். அவருக்கு அந்த அளவு ஆழ்ந்த அறிவு தமிழிலும் தமிழ் இலக்கியங்களிலும் தமிழ் சார்ந்த அறிஞ பெருமக்களின் சரித்திரத்தை பற்றியும் அவ்வளவு அனுபவமாக செய்திருக்கிறார். அதே மாதிரிதான் நான் அவிநாசலிங்கம் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக சென்ற பொழுது அவரை அழைத்திருந்தேன் ஒரு தலைமை விருந்தினராக. அப்பொழுது அவர் பேசிய ஒரு வரலாறு அவிநாசலிங்கம் செட்டியாரை பற்றி அவ்வளவு அழகாக உரைத்தார். அந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரிவரையே கூட தெரியாத எவ்வளவோ விஷயங்களை பற்றி சொன்னார். அவருடைய ஆய்வுத்தன்மையும் அவருடைய ஆளுமைத்தன்மையும் அவருடைய அன்புத்தன்மையும் தெரிந்துதான் தமிழக அரசு அவர்களுக்கு திருவள்ளுவர் விருது கொடுத்தது. சாகித்ய அகாடமி, இந்திய அரசாங்கம் அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்தது. அதற்கு பிறகு செல்மொழி தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு உவே சுவாமிநாத ஐயர் நூல் நிலையத்தின் உப தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் தமிழ் இயக்கம் என்ற நிறுவனம் தமிழுக்காக பாடுபடும் பன்னாட்டு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் உப தலைவராக இருக்கிறார். இப்படி எத்தனையோ புகழ் சார்ந்த இயக்கங்களிலும் பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் டாக்டர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு நாம் அனைவரும் மிக 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 அன்புடனும் பணிவுடனும் நம்முடைய காணிக்கைகளை தெரியப்படுத்த. நான் முடிக்கும் முன்னாடி என்னுடைய மருமகளை, அவருடைய மருமகளை, என்னுடைய மகளை அவர் எப்படி தன் மகளாகவே பார்த்து அனுசரித்து ஆதரவளித்து மிகவும் அன்புடன் வைத்திருந்தார் என்பது பலருக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒரு பூரிப்பான விஷயம். என் மகள் ஒரு மருத்துவராக ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்திலே அறுவை நிகழ்ச்சி ப்ரொஃபஸராக இருக்கிறார்கள். என்னுடைய மருமகன் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது போல உடல்நல நல மருத்துவ நிலையத்திலே அவர் பேராசிரியராக இருக்கிறார்.
இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு ஒரு அழகான அறிவான மகனும் தெரிந்திருக்கிறார். அவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் போல எல்லாருக்கும் அவர் தமிழ் தான் பெயர் வைப்பார். பேரனுக்கும் கவிஞவி என்று பெயர் வைத்து அவர்களை உருவாக்கி ஆளாக்கி புகட்டி வைத்திருக்கிறார். அவருக்கு நான் பேசிக்கொண்டே போகலாம். என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகள் பற்றாது. என்னுடைய இதயத்திலிருந்து என்னுடைய அன்பினை காணிக்கையாக்குகிறேன். நன்றி.